சாதிய ரீதியான பிரச்சினைகள் நடைபெறுவதையாவது ஒப்புக்கொள்வீரா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இயக்குநர் ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பி, சமீப காலங்களில் தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க நான் தயார் என ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இயக்குநர் ப. ரஞ்சித் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தமிழ்நாட்டில் மிக கொடுமையான சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த சில தினங்களில் மட்டும் பல வன்முறை சம்பவங்கள் தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதை தடுக்க அல்லது குறைந்தபட்சம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையாவது ஒப்புக்கொள்வீரா மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே? தங்கள் அமைச்சரவையின் கீழ் இயங்கும் ஆதி திராவிட துறைகளுக்கும் தனித்தொகுதி எம்எல்ஏ எம்பி அவர்களுக்கும் இதைவிட வேறு முக்கியமான பணிகள் இருப்பதால் நாங்கள் வேண்டுமானால் சமீப காலங்களில் தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கிறோம். நன்றி என ப. ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். இன்று உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதனை டேக் செய்து இயக்குநர் ப. ரஞ்சித் தற்போது இந்த கேள்விகளை எழுப்பியுள்ளார். சோஷியல் மீடியாலாம் பாப்பீங்களா? ஓய்வு நேரங்களில் பார்க்கறது உண்டு. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். தீயதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துப்பேன். யாராவது கோரிக்கை வச்சுருந்தா, அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதை தீர்த்து வைக்க சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைப்பேன். பொதுவாக சோஷியல் மீடியாக்களில் நிறைய உணவு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வருது. நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ரிவ்யூ போடுறாங்க. இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மாதிரியே ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வெளி மாவட்ட பயணங்களுக்கு போறப்போ கிடைக்கிற அனுபவங்களை பற்றி சொல்ல முடியுமா? அரசு நிகழ்ச்சிகளையும் கழக நிகழ்ச்சிகள் மட்டும் கலந்துக்கிட்டோமான்னு இந்த பயணங்கள் இல்லை. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், வணிகர்கள், மாணவர்கள் எல்லாரையும் சந்தித்து பேசுகிறேன். என்னை சந்திக்கிறப்போ மக்களோட முகத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் என்கிட்ட உரிமையோடு பேசுகிறாங்க. மக்களுக்கான கவர்மெண்ட்டாக உங்கள் கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளோட குறைகள் தீர்க்கப்படணும் நம்பிக்கையோட மனுக்களை கொடுக்குறாங்க. கூடுமான வரைக்கும் எல்லா மனுக்களுக்கும் தீர்வு காண்றோம். அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலைன்னா ஏன் அதை செய்ய முடியலன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதே மாதிரி அவங்க முன்வைக்கிற கோரிக்கைகளையும் தேவைகளையும் செஞ்சு கொடுக்குறோம். மொத்தத்தில் இந்த வெளி மாவட்ட பயணங்கள் எனக்கு மன நிறைவாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா புது எனர்ஜியை தருது. மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சியை அறிவிச்சிருக்காங்களே, மிகவும் காலதாமதமான முடிவு இது. அந்த மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் அவரா ரிசைன் பண்ணல, வேறு வழி இல்லாமல் பதவி விலகி இருக்கிறார். 2 ஆண்டு காலமாக மணிப்பூர் பத்தி எரிஞ்சுது. 220 பேருக்கு மேலே மக்கள் பலியாகியிருக்காங்க. மாநிலத்தின் முதலமைச்சர் மேலே நடவடிக்கை எடுக்காம ஒன்றிய பாஜக அரசு பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க. நடந்த வன்முறையோட பின்னணியில் மாநில முதலமைச்சரே சம்மந்தப்பட்டிருக்காருன்னு இப்போ அவர் பேசின ஆடியோ வெளியாகி இருக்கு. அதை பற்றி விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. கூட்டணி கட்சியும் பாஜக எம்எல்ஏக்களுமே அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இந்த நிலையில தான் வேறு வழி இல்லாமல் அவரை ராஜினாமா செய்ய வச்சு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியிருக்காங்க. பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்குது. இந்த லட்சணத்தில் இவங்க அடுத்த மாநிலத்தை பற்றி கூச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூரில் விரைவில் அமைதி திரும்பணும். மக்களை காக்கிற, மக்கள் விரும்புகிற மக்கள் ஆட்சி அமையணும்.